தொடர்ந்து நம்மோடு பத்திரிகையாளர் திரு சபீர் அகமது அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டு அப்படின்றாரு சுப்ரதினம், எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சி அப்படின்றது இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப காலமாவே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தொடர்ந்து ஒரு பக்கம் ஓபிஎஸும், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனும், இன்னொரு பக்கம் அம்மையார் சசிகலாவும் செயல்பட்டு கொண்டிருப்பது. அவங்க பேசுறாங்களே தவிர அதற்கான ஒரு ஆதரவோ ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸோ அதிமுக தரப்புல இருந்தும் இல்ல, பொதுமக்கள் மத்தியிலும் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது. தற்போது அவங்களுடைய இந்த இந்த ஒன்று கூடல் அப்படின்றதே தங்களுடைய அரசியல் தங்களை இந்த அரசியலில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும், அதே போல அவங்களுடைய சர்வைவல்காக சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அதுதான் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் செய்கிறார். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே, மிக முக்கியமான ஷரத்து, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இந்த 3 பேரையும் மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் பாஜக வைக்க கூடாது அப்படின்றது ஒரு 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 மிகப்பெரிய நிபந்தனையாக இபிஎஸ் தரப்புல இருந்து வைக்கப்பட்டுச்சு. அதற்கு பாஜக ஒப்புக்கொண்டு விட்டது அப்படின்றதுதான் ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா அன்னைக்கு அந்த கூட்டணி அமைந்த அந்த நாள்ல அந்த அறிவிப்பு வெளியிடும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை பற்றி என்ன அப்படின்னு கேட்கும் போது, அது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு பாஜக கையை தூக்கிருச்சு அப்படின்னு ஒண்ணு. இவர்களுக்கெல்லாம் அடுத்ததாக இவங்க எல்லாம் பாஜக நம்பி இருந்தாங்க. பாஜக ஏதோ ஒரு வகையில அவங்களை அதிமுகவுல ஒரு இடத்தை பெற்றுக் கொடுக்கும் அல்லது ஒரு சின்ன அங்கீகாரத்தையாச்சும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிமுகவில் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தற்போது அந்த எதிர்பார்ப்பை பாஜக பூர்த்தி செய்யவில்லை அப்படின்றதுனால்தான் அவங்க பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்பொழுது தனியாக செயல்பட்டால் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல் அப்படின்றது இருக்காது. தேர்தல் நெருங்குகிறது. தேர்தல் சமயத்துல இவர்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நிரூபிக்க வேண்டும் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும் போது அதை செய்ய முடியாது. அப்ப எல்லாருக்கும் காமன் எனிமி யார் அப்படின்னா அஇஅதிமுக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அப்படின்னும் போது இபிஎஸ்க்கு எதிரான ஒரு அணியாக தான் இது இருக்கிறது, ஒரு ஒன்று கூடலாக தான் இது இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.